ஹலோ மக்களே! உருளைக்கிழங்கு டேஸ்ட்டில் சொரக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, சொரக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த டிஷ்ஷு செஞ்சிங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு யூஸாக இருக்கும். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போது கடுகு போட்டு பொரிஞ்ச அப்புறம் கட் பண்ண ஆனியன் ஸ்லைஸ் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அது வதங்கினதுக்கப்புறமா சொரக்காய் அதில் ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினா தான் செம்ம டேஸ்ட் தரும். ஸோ இப்போது நம்மளோட சொரக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு லாஸ்ட்டாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நம்மளோட சொரக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சுட சுட சாப்பாடு, தயிர், சொரக்காய் வறுவல் ரெடி. என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.